அந்த ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த கவினும் இப்ப யாருக்காக ஆணவ கொலை செய்யப்பட்டதோ அந்த பெண்ணும் தூத்துக்குடியில வசிச்சிருக்காங்க. அந்த குடும்பம், 2 குடும்பமே ஆரம்ப காலகட்டத்துல தூத்துக்குடியில தான் வசிச்சாங்க. அப்ப தூத்துக்குடியில வசிச்சப்ப 2 பேருமே தூத்துக்குடியில ஒரே பள்ளிக்கூடத்துல தான் படிக்கவும் செஞ்சாங்க. அதுல ரொம்ப குறிப்பா இதுல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 2 பேருமே சிபிஎஸ்இ பள்ளியில படிச்சவங்க. இவர்கள் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணினுடைய சகோதரர் தம்பி சுர்ஜித் அப்படின்னு பேர், அவர் பலமுறை எச்சரிச்சிருக்கிறார். நீ அக்காவை காதலிக்க கூடாது, அக்காவோட பேசக்கூடாது, அக்காவோட பழகக்கூடாது அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறதா. அவருக்காக நீண்ட நாட்களா இந்த காதலை வெட்டி விடுறதுக்கு அவர் பல தந்திரங்கள்லாம் செய்து பார்த்திருக்காரு. எதுவுமே நடக்கல. கூடவே இருந்து வளர்ந்த தம்பி, அக்கா என்பதனால் அந்த தம்பியை தூக்கி மடியில் வைத்து அவர் பாராட்டி இருப்பார், சீராட்டி இருப்பார். அம்மாவாக பல தருணங்கள்ல இருந்திருப்பாரு. அம்மா வெளியில் போயிருக்கிற பொழுது அந்த பையனுக்கு சோறு போட்டு கொடுத்திருப்பார். அந்த பையன் தன்னுடைய கணவன் என்று நினைத்து பழகிய ஒருவனை துள்ள துடிக்க வெட்டி கொன்று விட்டு ஜெயிலுக்கு போவான்னு அந்த பொண்ணு நினைச்சிருக்காரு. காதல் அடுத்த நொடி யார் மீது வருங்கக்கூடியத தெரியாத ஒரு அதிசயத்தை உள்ளடக்கினது. அதனால இளைஞர்கள், இளம் பெண்கள் ஒரு காதலிக்க, இந்த சமூகம் பார்த்து காதலினா அது பேர் காதலே இல்லை. சொந்த சமூகத்துல கல்யாணம் பண்ணு அப்படின்னா அது பேர் காதலே இல்லை. கொலையாளி சுர்ஜித் நல்லா படிச்சிருக்காரு, பிகாம் வரை படிச்சிருக்காரு. பிகாம் படிப்பு மோசம் நம்ம சொல்ல முடியாது. நல்ல ஒரு இளங்கலை படிப்புல என்னைக்குனாலும் வேலை வாய்ப்புள்ள ஒரு நல்ல படிப்பு தான். ஏன் சுர்ஜித் வேலைக்கு போல? மிக கண்டிக்கக்கூடிய இடம் கவிஞனுடைய அப்பா சந்திரசேகர் இப்ப பேசக்கூடிய இடம். அவர் மீடியாக்கள் முன்னாடி அவரே பேசுறாரு. அப்படின்னா சுர்ஜித் என் மகனை கொண்ட மாதிரி ஒரு அக்காவையும் கொண்டு இருக்கணும்ல அப்படிங்கிறது. அது அதை விட பெரிய ஆபத்து, அது அதை விட பெரிய அபாயம். அட்ரஸ் சொல்லக்கூடிய தன்மையிலேயே ஒரு 4 ஜாதி பேர் கிராஸ் ஆகி போகும். அதை நம்ம கவனிச்சிருக்கோம் திருநெல்வேலி. அப்ப இங்க ஃபண்டமெண்டலாவே அடிப்படையில நிறைய மாற்றங்கள் செய்யணும். ஒரே நாள்ல நடந்துறாரு. திருநெல்வேலி கவின் படுகொலை இப்பகுதியில் தொடர்ந்து நடந்து வரும் ஆணவ படுகொலைகளின் கோர முகத்தை மீண்டும் ஒரு முறை எடுத்து காட்டியுள்ளது. ஏன் இப்படி நடந்து வருகிறது? இதற்கு என்ன காரணம்? இது தொடர்பாக இப்பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடன் பேச இருக்கிறார். அவருடன் பேசலாம். முதல்ல இந்த என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்ல முடியுமா சார்? அந்த ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த கவினும் இப்ப யாருக்காக ஆணவ கொலை செய்யப்பட்டதோ அந்த பெண்ணும் தூத்துக்குடியில வசிச்சிருக்காங்க. அந்த குடும்பம், 2 குடும்பமே ஆரம்ப காலகட்டத்துல தூத்துக்குடியில தான் வசிச்சாங்க. அப்ப தூத்துக்குடியில வசிச்சப்ப 2 பேருமே தூத்துக்குடியில ஒரே பள்ளிக்கூடத்துல தான் படிக்கவும் செஞ்சாங்க. அதுல ரொம்ப குறிப்பா இதுல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 2 பேருமே சிபிஎஸ்இ பள்ளியில படிச்சவங்க. நான் சிபிஎஸ்இ பள்ளியில படிச்சவங்க அப்படின்னு சொல்றதனுடைய பின்னால என்ன இருக்குன்னா, பொருளாதார சமநிலையை பேசுறேன். இவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுடைய பின்னால அவர் ஒரு பொருளாதார சமநிலையும் உள்ள குடும்பம் தான் அது. 2 பேருமே தூத்துக்குடியில ஒன்றா படிச்சிருக்காங்க. இந்த பையனோட அப்பா சந்திரசேகரை பொறுத்தவரை விவசாயி தான். ஆனா ஒரு சின்ன விவசாயி நம்ம சொல்லிட முடியாது. கொஞ்சம் நிலப்புலன்களோட விவசாயம் செய்யக்கூடிய ஓரளவு ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குடும்பத்து பையன் தான் கவின். கவினோட அம்மா பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கூடம் இருக்கு. அரசு பள்ளிக்கூடம் தான் அது. ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பள்ளிக்கூடம், ஒட்டப்படாரம் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அங்க ஆசிரியையா இருக்காங்க. அப்படி ஒரு நல்ல குடும்ப பின்னணி தான். ஒரு தம்பி இருக்காரு கவினுக்கு. தம்பியோட பேர் பிரவீன். பிரவீன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் ஐடி கம்பெனி ஊழியரா தான் இருக்காரு. அவரும் அந்த பெண்ணும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. படிக்கிறப்ப 2 பேருக்கு இடையில நட்பு உருவாகுது. அந்த பெண் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களாதான் பார்க்கப்பட்ட பெண். காரணம் என்னன்னா, அந்த பெண்ணோட அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, அம்மா கிருஷ்ணகுமாரியும் சரி, அப்பா சரவணனும் சரி, 2 பேருமே காவல்துறையில எஸ்ஐயா பணி செய்யக்கூடியவங்க. அப்ப அது ஒரு நல்ல ஒரு குடும்பமா தான், நட்பா தான் இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நட்பு நாள்பட காதலா மாறுது. காதல் எந்த நேரத்துல, எந்த நிமிஷத்துல யாருக்கு யாரு மேல வரும் அப்படிங்கக்கூடிய அடுத்தனுடைய ஆச்சரியத்தை உள்ளடக்கினது. யார் மேல வரும்னே தெரியாது. அப்போ இருவருமே திருமணமாகாதவர்கள் 2 பேருமே காதலிக்கிறாங்க. அது ஒரு காதல் அப்படிங்கிறது ஒரு கசப்பு மருந்து எதுவும் கிடையாது. வயது வந்தவர்கள் யாரை வேண்டுமானாலும் காதலிக்கலாம். அதுக்கு ஒன்றும் தடை ஒன்றும் கிடையாது. ஆனா இவர்கள் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணினுடைய சகோதரர் தம்பி சுர்ஜித் அப்படின்னு பேர், அவர் பலமுறை எச்சரிச்சிருக்கிறார். நீ அக்காவை காதலிக்க கூடாது, அக்காவோட பேசக்கூடாது, அக்காவோட பழகக்கூடாது அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறதா சொல்றாங்க காவல்துறையினர். ஆனா இவங்க காதல்ல 2 தரப்பட்ட காதல். இப்ப ஒருதலை காதலா இருந்தா அவர் எச்சரிக்கை விடுக்கலாம். ஐயோ எங்க அக்கா பின்னாடி வராத, நீ வலுக்கட்டாயமா வர்ற. ஏன்னா இந்த சுர்ஜித்தினுடைய அந்த யாரு இந்த காதலியோ அந்த காதலியினுடைய அம்மாவும் அப்பாவும் எஸ்ஐ. 2 பேருமே காவல்துறையில
ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கிரேட்ல இருக்கக்கூடியவங்க. சோ அவர்களுக்கு ஒரு நபரை வந்து ஒருதலை காதலாக இருந்தா நேர கூட்டிட்டு போய் பிடிச்சி ஸ்டேஷன்ல வச்சு லாக்அப்ல வச்சு 4 புத்திமதிகளை சொல்றது, காவல்துறை ஸ்டைல்ல சொல்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தான். ஆனா இங்க 2 பேரும் காதல் செய்யறப்ப அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம அந்த குடும்பம் இருந்திருக்கலாம். அந்த ஒரு ஜாதிய ஏற்றத்தாழ்வு அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பாரமாக இருந்திருக்கு. அதை சுர்ஜித் அப்படியே உள்வாங்கிட்டு அவருக்காக நீண்ட நாட்களா இந்த காதலை வெட்டி விடுறதுக்கு அவர் பல தந்திரங்கள்லாம் செய்து பார்த்திருக்காரு. எதுவுமே நடக்கல. இந்த நிலையில தான் அந்த கவினுக்கு ஒரு தாத்தா இருக்காரு, முத்துமாலை அப்படின்னு பேர் அவருக்கு. அந்த தாத்தா வந்து வீட்டுல வச்சு வலிக்கு விழுந்துட்டாரு. வலிக்கு விழுந்த தாத்தாவை இவன் சென்னையில ஒர்க் பண்றான் அந்த பையன் ஐடி கம்பெனில. அந்த ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய பையன் விடுமுறைக்கு வந்திருக்கான், சனி ஞாயிறு லீவுக்காக வந்திருக்கான். ஆனா அந்த ஐடி கம்பெனில இருந்து திரும்பியும் வேலைக்கே போக மாட்டாங்க. அவனுடைய நண்பர்கள் யாருமே கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப இந்த பையன் அவங்க தாத்தாவை கூட்டிட்டு, இந்த பொண்ணு சித்தா டாக்டரா இருக்கு, அந்த ஆஸ்பத்திரியில சரி யார்ட்டையோ போய் காட்டுறதுக்காக நம்ம காதலிட்ட போய் காட்டலாம் தாத்தாவை, காட்டுனா அவங்க ஏதாவது சரியான ஒரு மருத்துவ வழிகாட்டல சொல்லுவாங்கன்னு அவன் மட்டும் வரல. அன்னைக்கு அவனுடைய அம்மா, அவனுடைய தம்பி எல்லாருமா தான் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க சிகிச்சை காட்ட. கேடிசி நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. அப்ப அந்த மருத்துவமனையில தாத்தாவை காட்டிட்டு இருக்கும் போதே சுர்ஜித் வந்திருக்காங்க உள்ள, கொலையாளி. அந்த சுர்ஜித் வந்து ஒரு 21 வயதே ஆன அந்த வாலிபன். அந்த சுர்ஜித் உள்ள வந்து எங்க வீட்டுல உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க, அப்பாவும் அம்மாவும் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, உன்னைகிட்ட வந்து நீ தொடர்ந்து லவ் பண்ணிட்டு இருக்க, அது எங்க அக்காவும் லவ் பண்றா, சோ இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனா எங்க வீட்டுல வந்து நீ பேசு, வீட்டுக்கு வா அப்படின்னு ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. இதை வந்து அவருடைய அம்மா தமிழ்ச்செல்வி பதிவு செய்யறாங்க. ஏமாத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. ஏன்னா அவர்கள் சாட்சி அங்க உள்ள இருக்காங்க. அவ இவன் பைக்ல கூட்டிட்டு போய் சிறிது தூரம் தள்ளி கூட்டிட்டு போயிட்டு பைக்கை நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு பயங்கரமா 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் நடக்குது. இதற்கிடையில முத்துமாலைய சிகிச்சைக்கெல்லாம் காட்டிட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வரக்கூடிய தமிழ்ச்செல்வியோட ஒரு உடன்பிறந்த சகோதரர் அன்னைக்கு கூட போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய இளைய மகன் போயிருக்காங்க. எல்லாருமா போயிருக்காங்க. இவர்கள் நடந்து வருகிற பொழுதே 2 பேரையும் சேர்ந்து பாக்குறாங்க. அப்ப சுர்ஜித் இவர்கள் குடும்பத்தை பார்த்த உடனே தகாத வார்த்தையால முதல்ல திட்டிருக்காரு. என்னடா இவன் நல்லா தானே கூட்டு போனா, அப்பா அம்மாட்ட பேசுனா கூட்டு போனா, என்னடா இப்ப தகாத வார்த்தையால மோசமான வார்த்தைகள் எல்லாம் திட்டலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிற பொழுதே அறிவாளால் துள்ள துடிக்க கவினை வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அது வந்து அவருடைய உடல்ல பல இடங்கள்ல வெட்டு காயங்கள். இது ஒரு ஜாதிய வன்மத்தினுடைய உச்சமா. நம்மளாம் சொல்றோம் நாகரிக சமூகத்துக்குள்ள வந்துட்டோம், இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கல்ச்சருக்குள்ள இருந்துகிட்டே இது போன்ற ஜாதிய வன்மத்தோடு நடக்கக்கூடிய இந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு தமிழகத்திற்கான தலைகுனிவா தான் இதை நான் பாக்குறேன். நெல்லை மண்டலத்துக்கு குறிப்பா அங்க அடிக்கடி நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள், ஜாதிய வன்முறைகள், ஜாதிய மோதல்கள் இதனோடு ஒப்பிடுகிற பொழுது இது நெல்லை சீமைக்கு ஒரு தலைகுனிவாக ஒரு சம்பவம் நடந்திருப்பதாக பாக்குறேன். சரி, இப்ப இதை பத்தி நிறைய செய்திகள் வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து இப்ப அதை மறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க காதலிக்கல அப்படின்னு அவங்க சொன்னதா அது தகவல் வருது. அது ஆனா அதுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. அந்த பொண்ணு அப்படி சொன்னதுக்கான ஆதாரங்கள் இல்லை. அவங்களோட பதிவுகள்லயும் அந்த மாதிரி எதுவும் இல்லை வந்து. இதை வச்சு அந்த பொண்ணு நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. அந்த பொண்ணு சேர்ந்திருந்த படங்கள்லாம் வெளியிட்டு அந்த பொண்ணை விமர்சிக்கிறாங்க. சிலர் வந்து அந்த பொண்ணு அப்படி சொன்னதுக்கான ஆதாரங்கள் இல்லை, இந்த மாதிரி இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஒரு பெண்ணினுடைய மனநிலையில இருந்து பேசுவோம். அந்த பெண் ஒரு சித்த மருத்துவராக இருக்கக்கூடியவர். அவருடைய காதலன் கவின் இறந்து போயிடுறாரு. இன்னைக்கு அவர் இல்ல. அந்த வீட்டுல அந்த பெண்ணுக்கு துணையாக இருக்கக்கூடியது 3 பேர். அப்ப ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு அப்பா அம்மா, அந்த பெண், அப்படி 4 பேர் வீட்டுல இருக்காங்க. அது உயிர்க்குயிரா நினைத்து காதலித்து டெய்லி சாட் பண்ண காதலன் துள்ள துடிக்க ஒரு பகல் பொழுதுல வெட்ட வெளியில வெட்டி சாய்த்து கொலை செய்யப்பட்டாரு. அந்த உறவு இல்ல. கூடவே இருந்து வளர்ந்த தம்பி, அக்கா என்பதனால் அந்த தம்பியை தூக்கி மடியில் வைத்து அவர் பாராட்டி இருப்பார், சீராட்டி இருப்பார். அம்மாவாக பல தருணங்கள்ல இருந்திருப்பாரு. அம்மா வெளியில் போயிருக்கிற பொழுது அந்த பையனுக்கு சோறு போட்டு கொடுத்திருப்பார். அந்த பையன் தன்னுடைய கணவன் என்று நினைத்து பழகிய ஒருவனை துள்ள துடிக்க வெட்டி கொன்று விட்டு ஜெயிலுக்கு போவான்னு அந்த பொண்ணு நினைச்சிருக்காரு. இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேர் மேலேயும் அந்த வழக்கு பாய்ந்து, 2 பேரும் காவலர்கள், 2 பேர் மேலேயும் அந்த வழக்கு பாய்ந்து 2 பேரையும் கைது பண்ணுங்கன்னு இப்ப போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பொண்ணு ஒரு பதட்டத்துக்குள்ளாயிருவாங்கல்ல. ஒரு பெண்ணினுடைய மனநிலையில இருந்து பாக்குறப்ப நாம் நம்பி இருந்த உறவும் போச்சு, நம்ம எந்த வீட்டுக்குள்ள இருந்தோமோ அந்த உறவுகளும் திக்கு தெரியாம நிக்கிறாங்க. இப்ப இருக்கிறவர்களையாவது காப்பாற்றணும்னா அந்த பொண்ணு ஒரு எதிர் மனநிலை எடுக்க வேண்டிய நெருக்கடிக்குள்ள மனப்போராட்டத்தை சொல்றேன். பெண்ணாக இருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு மனப்போராட்டம் இருக்கலாம். ஆனால் நெல்லை மகளிர் காவல் நிலைய போலீசார் அந்த பெண்ணிடம் வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்குகிற பொழுது அந்த பெண் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. 2 வகையான கருத்துக்கள் சொல்லப்படுது. ஒன்று, அந்த பெண் வந்து போலீஸ் கிட்ட நான் அவரை காதலிக்கல அப்படின்னு மறுத்ததாகவும் சொல்லப்படுது.
இன்னொன்று அந்த பெண் இல்ல இல்ல நாங்க 2 பேரும் காதலிச்சோம் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. இந்த வழக்குல இன்னும் பெற்றோர்கள் இருவரும் கைது செய்யப்படல. அதுக்கு பின்னாடிதான் மர்ம முடிச்சுகள் இருக்கு. பெற்றோர்களை கைது பண்ணுங்கன்னு சொல்லி போராட்டம் நடக்குது. ஒருவேளை இந்த பெண் காதலித்தோம், நாங்கெல்லாம் சேர்ந்துதான் காதலிச்சோம், எங்க வீட்டுக்கு தெரியும் என்று சொல்லி இருந்தால் அப்படித்தான் வாக்குமூலம் கொடுத்திருப்பார்னா இந்நேரம் காவல்துறைக்கு இந்த 2 உயரதிகாரிகளையும் எஸ்ஐயும் சஸ்பெண்ட் செய்தவர் போல அவர்களை கைது செய்யறதும் பெரிய விஷயமா இருக்காது. அந்த பெண் என்ன சொன்னார் அப்படிங்கிற புள்ளி இதுல முக்கியமானது. அது காவலர்களே வாயை திறந்தாதான் நமக்கு தெரியும். நான் இந்த நொடி வரை அந்த பெண்ணினுடைய பெயரை கூட நம்ம சேனல்ல வெளிப்படுத்தல. ஏன்னா ஒரு பெண் என்பதனால் எதிர்காலம் கருதி நான் அந்த வார்த்தையை தவிர்க்கிறேன், நீங்களும் ஒரு நாகரிகம் கருதி அந்த வார்த்தையை கேட்காமலே தவிர்க்கிறீர்கள். அது ஒரு நல்ல ஒரு ஜேர்னலிசத்துக்காக நான் இதை குறிப்பிடுறேன். அப்ப காவல் நிலையத்தினர் காவல்துறையினர் அப்படி பார்க்கக்கூடிய பார்வை ஒன்று. இன்னொன்று, இந்த பெண் இதை மறுக்கவே முடியாது. ஏன்னா கவினினுடைய செல்போன், அந்த செல்போனை போலீசார் கைப்பற்றியிருக்காங்க. கவினினுடைய சகோதரர் பிரவீன் மூலமா அதோட பாஸ்வேர்டை போட்டு செல்போனை ஓபனும் பண்ணிட்டாங்க. அதற்கு பின்புதான் நிறைய படங்கள் வெளியாகுது. 2 பேரும் ஒரு ரெசார்ட் மாதிரியான ஒரு இடத்துல மோதிரம் மாற்றிக்கொள்வது போன்ற ஒரு படம். மோதிரம் மாத்துறதை நம்ம என்ன குறியீடா புரிஞ்சுக்கிறேன் சார்? இந்து கல்ச்சர்ல தாலி கட்டுறது அப்படிங்கிறது இருந்தாலும் கூட மோதிரம் மாத்துறது அப்படிங்கிறதும் ஒரு இன்னைக்கு இளம் தலைமுறை கிட்ட, யுவதிகள் கிட்ட, இளைஞர்கள் கிட்ட நம்ம ஒரு மோதிரம் மாத்திக்குவோம். என்கேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு மோதிரம் மாத்துற கல்ச்சர் இருக்குல்ல. அப்ப இவர்கள் 2 பேரும் மோதிரம் இந்த பையனுக்கு இந்த பெண் அணிவிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? பழகவே இல்லை, காதலர்களே இல்லை அப்படிங்கிற புள்ளியெல்லாம் தாண்டி இந்த மோதிரம் மாற்றுவதனுடைய அர்த்தம் என்ன? போலீஸ் இப்ப இன்னொரு விஷயம் கூட என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் இருவருக்கும் இடையில பதிவு திருமணம் ஏதாவது நடந்திருக்கா, ஏற்கனவே பதிவு திருமணம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கக்கூடிய கோணத்திலேயே இப்ப ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயுமே கூட சில தரவுகளை செக் பண்றாங்க. பதிவு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மணப்பெண்ணினுடைய இல்லம் இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகத்திலேயோ அல்லது மணமகனினுடைய இல்லம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகத்திலேயோ ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கா, அல்லது இணைய வழியில் அதுக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கக்கூடிய கோணத்திலையும் காவலர்கள் விசாரிக்கிறாங்க. சோ இந்த பெண்ணினுடைய பதில் அப்படிங்கிறது எப்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கும்னா, இந்த போட்டோஸ் வரலைன்னா இந்த பெண்ணினுடைய வாதம் முக்கியத்துவம் பெற்றிருக்கும். பட் இந்த பெண் இப்ப என்னவே சொன்னாலும் கூட ஆவணங்களை தேடுவதற்கான பணிகள் தொடங்கிட்டதுனால இது சரியான திசையை நோக்கி போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா நான் பாக்குறேன். அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா இந்த 2 ஜாதிக்கு நடுவுல அங்க ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கு. இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும்போது ஏன் இவர் ஒரு ரிஸ்க் எடுக்காரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களையும் வைக்கிறாங்க. நீங்க அது எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த புள்ளி ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. 2 சமூகங்களுக்கு இடையில மோதல் இருக்கு, அப்புறம் ஏன் காதல் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த புள்ளி ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. தென் மாவட்டங்கள்ல ஜாதிய பிரச்சனை இருக்கு, நீ இன்னுமே அந்த பெண்ணை நீ லவ் பண்ணாத, அந்த பையனை நீ லவ் பண்ணாத அப்படிங்கிறது ஒரு நவீன அடக்குமுறை ஆயிடாதா? அது ஒரு நவீன தீண்டாமையினுடைய வடிவம் ஆயிடாதா? ஒரு உரிய வயதை வந்தவர்கள் யாரு வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் காதலிக்கிறாங்க. காதல் அடுத்த நொடி யார் மீது வருங்கக்கூடியத தெரியாத ஒரு அதிசயத்தை உள்ளடக்கினது. அதனால இளைஞர்கள், இளம் பெண்களை ஒரு காதலிக்க, இந்த சமூகம் பார்த்து காதலினா அது பேர் காதலே இல்லை. சொந்த சமூகத்துல கல்யாணம் பண்ணு அப்படின்னா அது பேர் காதலே இல்லை. 2 சமூகங்களுக்கு இடையில மோதல் இருக்கு, உண்மைதான். அப்ப இந்த மோதலை போக்குவதற்கு என்ன செய்யணும்? அரசு என்ன வகையான முயற்சிகள் எடுக்கணும்? ஏதாவது நல்லிணக்க குழுக்கள் அமைச்சிருக்காங்களா? 2 சமூகங்களுக்கு இடையில சமரசம் ஏற்படுவதற்கான முயற்சிகள் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஏற்கனவே பழைய அறிக்கைகள் நம்மள்ட்ட இருக்கு. தென் மாவட்டங்கள்ல ஜாதிய கலவரங்கள் அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அந்த ஜாதிய கலவரங்கள் இருந்த பொழுது ஜாதிய கலவரத்தை எப்படி அடக்கிறது தென் மாவட்டங்கள்ல அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை வந்த போது முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கணுங்கிறாங்க. புதிய வேலை வாய்ப்புகளை அதிகமான அளவுக்கு உருவாக்குங்கிறாங்க. அப்படி திட்டமிடப்பட்டதா நாங்குநேரி தொழிற்பூங்கா. அது இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு இந்த கொலையாளி சுர்ஜித் நல்லா படிச்சிருக்காரு, பிகாம் வரை படிச்சிருக்காரு. பிகாம் படிப்பு மோசம்னு நம்ம சொல்ல முடியாது. நல்ல ஒரு இளங்கலை படிப்புல என்னைக்குனாலும் வேலை வாய்ப்புள்ள ஒரு நல்ல படிப்பு தான். ஏன் சுர்ஜித் வேலைக்கு போல? ஏன் சுர்ஜித் வீட்டுக்குள்ளே இருக்காரு? அப்ப இங்க 2 குலத்துக்கு அப்பாவும் அம்மாவும் எஸ்சியா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அப்ப இங்க என்னன்னா, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி ஜாதிய மனநிலையிலிருந்து அவர்களை மடைமாற்றம் பண்ணணும். இப்ப அந்த 2 சமூகங்களுக்கு இடையில பிரச்சனை இருப்பதனாலே நீ காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆண் பெண்ணை காதலிக்கலாம், பெண் ஆணை காதலிக்கலாம். திருநங்கை திருநம்பி திருமணத்தை கூட இன்னைக்கு சட்ட அங்கீகாரம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு காலச்சூழல் இருக்கிற பொழுது இன்னமும் ஒரு ஒன்றாக படித்த மாணவனை ஒரு மாணவியும், ஒரு மாணவியை மாணவனுமே கூட காதலிக்க கூடாது அப்படிங்கக்கூடியது ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு பார்வையை முன்வைக்கிறோம். மிக மிக கண்டிக்கக்கூடிய இடம். கவிஞனுடைய அப்பா சந்திரசேகர் இப்ப பேசக்கூடிய இடம். அவர் மீடியாக்கள் முன்னாடி அவரே பேசுறாரு. அப்படின்னா சுர்ஜித் என் மகனை கொண்ட மாதிரி ஒரு அக்காவையும் கொண்டு இருக்கணும்ல அப்படிங்கிறது. அது அதை விட பெரிய ஆபத்து, அது அதை விட பெரிய அபாயம். அவருக்கு என்ன புரிதல் இருக்குங்கிற கேள்வி எழுப்புது சந்திரசேகர் மீது. எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா எதிரிக்கு 2 கண்ணும் போகணுங்கக்கூடிய மனநிலையாக அது பார்க்கப்படுது. அப்ப என்னன்னா,
தென் மாவட்டங்கள்ல ஜாதியை கடந்த ஒரு 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 நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கு. அதை அரசு நினைச்சாதான் செய்ய முடியும். தனிநபர்கள் நினைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. யாராவது செய்ய முற்பட்டாலும் அவர்கள் இந்த ஜாதியிலிருந்து வந்திருக்காங்க, இவங்க செய்ய பாக்குறாங்க அப்படிங்கக்கூடிய முத்திரை தான் வரும். எனக்கு இன்னொன்று மிக முக்கியமான பிரச்சனை, இது திசை மாறி போய்விடக்கூடாது. ஏன்னா வரிசையா பட்டியல் சமூக தலைவர்கள் பலரும் அங்க முகாமிடுறாங்க. இன்றைக்கு வன்னியரசு வந்திருக்காரு விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து, திருமாவளவன் நாளை வரதா சொல்றாங்க, கிருஷ்ணசாமி வரப்போறாருங்கிறாங்க. சோ இது களத்தை மாற்றி விடக்கூடாது. இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை அந்த பையன் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு புதன்கிழமையில இருக்கோம். 4வது நாளாக இதுவரை உடலை வாங்கல உறவினர்கள். அப்பாவையும் அம்மாவையும் கைது பண்ணாதான் வாங்குவோம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஒரு ஒரு தவறான ஒரு போக்கு. எது எப்படியாக இருந்தாலும் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை அரசு எந்திரத்துக்கு தான் இருக்கு. அதை அவங்க செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக. கொலையாளியோட அப்பா அம்மாவை கைது பண்ணாததை பற்றி விமர்சனங்கள் வருது. அவங்க காவல்துறை சார்ந்தவங்களா இருக்கிறதுனால தான் காவல்துறை இந்த மாதிரி ஒரு சார்பாக நடந்துக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. காவல்துறை நடவடிக்கை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்துல நான் அப்படி பார்க்கல. ஏன்னா ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு. அங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு, காவல்துறைக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு. கிட்டத்தட்ட 4 நாட்களாக ஒரு உடலை வாங்காம இருக்காங்க. ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான போராட்டமா இருக்கு. திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அங்க உள்ள வர்றாங்க. இன்னும் அந்த பகுதிகளில் வலுவாக இருக்கக்கூடிய புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் போன்றவருடைய கட்சிகள்லாம் உள்ள வர்றாங்க. சோ இதுக்குள்ள போய் காவலர்கள் இன்னொருத்தரை காப்பாற்றணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையில பேரண்ட் 2 பேருமே சேர்த்துட்டாங்க. 2 பேரும் எஸ்ஐ உடைய பேருமே சேர்த்துட்டாங்க. முதல் தகவல் அறிக்கையில இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சேர்த்துட்டாங்க. சேர்த்தது மட்டும் இல்லாம அந்த பையனை குண்டாஸ் போட்டாங்க. நேத்து அந்த கொலை செய்த பையனை, ஆணவ கொலை செய்த சுர்ஜித் மீது குண்டர் சட்டம் பாய்ஞ்சிருச்சு. குண்டாஸ் பாய்ஞ்சிருச்சுன்னா தெரியும் நமக்கு, கிட்டத்தட்ட 1 வருடம் வெளியிலே வர முடியாது. முதல்ல மர்டர் கேஸுக்கு பெரிய தண்டனை பின்னாடி கிடைக்கும். பட் அந்த 1 வருடம் ஜாமீனே இல்லாம அவன் குண்டாஸ்ல இருக்க போறான். அந்த குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டுருச்சு. அப்ப அப்பாவும் அம்மாவும் ஏன் கைது செய்யப்படாம இந்த நொடி வரை இருக்காங்கன்னா, காவல்துறைக்கும் கொஞ்சம் ஆதாரங்கள் தேடுறாங்க. சுர்ஜித்துக்கு இந்த கொல்ல போகிறார் என்பதை தன்னுடைய பேரண்ட்டுக்கு சொல்லிட்டு செஞ்சாரா, சொல்லாம செஞ்சாரா, அவர்களுக்கே தற்செயலாக தான் தெரியுமா, அல்லது திட்டமிட்ட ஒரு மர்டரா என்பது குறித்து காவல்துறையினர் என்கொயரி பண்றாங்க. அதுல ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டதை போல காவலர்கள் மாற்றம் கூட நடந்திருக்கு. இந்த வழக்குல அவங்க தொடர்ந்து போராட பாளையங்கோட்டை ஏசியாக இருந்த சுரேஷ் இந்த வழக்கை டீல் பண்ணிட்டு இருந்தாரு. மக்கள் போராட்ட தலைவர் டிசி பிரசன்னகுமார் டீல் பண்றாரு. இப்படி நிறைய அப்டேட்டுகள் மாறிக்கிட்டு தான் இருக்கு. பட் இதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. உண்மையை சொல்ல போனால் அவர்களுக்கு இது தலைவலி தான். ஒரு 2 எஸ்ஐக்காக போயெல்லாம் எஸ்பி லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பெரிய காவல்துறை உயர் அதிகாரி சொல்லுங்க, அவருடைய உறவினர் யாரோ அரசியல் இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. பட் இது ஒரு ஒரு கான்ஸ்டபிளுக்கு அடுத்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அடுத்த கிரேடு ஒரு எஸ்எஸ்ஐ கிரேடு, எஸ்ஐ கிரேடு. அந்த கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்காக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கெல்லாம் நிச்சயமா காவல்துறை அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா பல வழக்கில் நம்ம பார்க்கணும். ஸ்ரீதரை குற்றவாளி ஆக்குறாங்க ஒரு இன்ஸ்பெக்டரை. அந்த விவகாரத்துல நம்ம சிவகங்கை அஜித்குமார் மரணத்துல காவலர்கள் 10 பேர் அரசுக்கு நெருக்கடி வரும்போது கைது பண்றாங்க. சோ இதுல போலீஸ் பின்னாடி அரசு எதுவுமே ஒரு தாமதிக்கப்பட்ட போகிற மாதிரியான தோற்றம் எனக்கு தரல. இந்த வழக்குல ஆதாரங்களை தேடுறாங்க. போலீஸ் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்றால் உரிய ஆதாரங்கள் வேணும். இப்படி ஆதாரம் இல்லாம இவர்களை கைது பண்ணிட்டாங்கன்னா, நாளைக்கு இவர்களுக்கான எதிராக எந்த ஆதாரத்தையும் கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியலன்னா 2 எஸ்ஐயும் பிரைவேட் கேஸ் போட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சிந்திக்கிறாங்க காவல்துறை. ஆளும் கட்சி விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. குறிப்பா ஏற்கனவே ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நீண்ட காலமா இருக்கு. ஆனா தமிழக முதல்வர் தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிற சட்டங்களே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ மீண்டும் அந்த ஆணவ கொலைகள் தடுப்புக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? 2022 ஆண்டிலிருந்தே தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு பிரத்யேக சட்டங்கள் வேண்டும் என்று முதல்வருக்கு பல அமைப்புகள் நெருக்கடி கொடுக்குறாங்க, போய் மனு கொடுக்குறாங்க. பட் முதல்வருடைய ஒரு விஷயம் சரி, ஆணவ கொலைகளை தடுப்பதற்காக ஏற்கனவே நம்மள்ட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்கிற ஒரு வலுவான ஆயுதம் இருக்கு, வலுவான சட்டம் இருக்கு. இன்னமும் பாத்தீங்கன்னா பிசிஆர் கோர்ட்டுனே தனியா இருக்காங்க. வன்கொடுமை வழக்குகளை விசாரிப்பதற்காக தனி நீதிமன்றமே இருக்கு. பிசிஆர் கோர்ட்டுனே இருப்பாங்க. அரசு வழக்கறிஞர்கள் பிசிஆர் அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அந்த அமைப்பு எப்படி செயல்படுது, அந்த அமைப்பு ஆக்டிவா இருக்கா, தண்டனை உடனே கிடைக்குதா, இதை கண்காணிச்சாலே ஆணவ கொலைகள் தடுக்கப்படலாம். பட் அது எந்த அளவுக்கு இயங்குது அப்படிங்கிறத முதல்வருக்கு தான் வெளிச்சம். ஆனா அவருடைய அந்த ஒரு கோணம் சரி, அந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக நம் சட்டங்களால் மட்டுமே தடுத்துட முடியாது சார். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் நம்ம பார்த்தோம்.
ஒரு பாலியல் வக்கரம், உடனே சட்டம் போட்டா, கடுமையாக சட்டம் போட்டாதான் அவங்க திருந்துவாங்க, எல்லாரும் மாறிடுவாங்க. உடனே அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் இயற்றப்படுது சட்டமன்றத்துல. அதுக்கப்புறம் பாலியல் வக்கரங்களே இல்லையா தமிழ்நாட்டுல? எங்கேயுமே பாலியல் குற்ற சம்பவங்களே நடக்கலையா? ஒவ்வொரு விஷயமும் நம்ம சட்டமாக போட்டாலும் கூட மனித மனங்கள் மாறினாதானே சட்டம் அமல்ல இருக்கும். சும்மா சட்டம் பண்ணலாம். கொலை செய்யறதுக்கு கூட தான் கடுமையான சட்டம் இருக்கு. கொலை செய்யல உடனே ஜெயில போடுவாங்க. கொலை நின்றுச்சா? ரேப் பண்ணுனா பெரிய தப்பு, கற்பழிப்புகள் நின்றுச்சா? பாலியல் வக்கரங்கள் நின்றுச்சா? சோ ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை சரியா பயன்படுத்தணும். மக்கள் மன்றத்துல ஜாதியை கடந்த ஒரு விஷயம் இருக்கு மக்களுடைய மனநிலையில, அதை தான் விதைக்கணும். ஜாதியை கடந்து ஒரு பள்ளிக்கூடத்திலேயே நெல்லை மாவட்டங்கள்ல ஜாதிய கயிறுகள் இன்னைக்கு இருக்கு. அது வந்து ஒரு திறந்த மனதோட ஒரு பத்திரிகையாளரா ரொம்ப வருத்தத்தோட அதை நான் பகிர்வு செய்யறேன். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல ஒரு கலர்ல கயிறு கட்டிட்டு போனாங்கன்னா அது இந்த ஜாதி, ஒரு மஞ்சள் கலர்ல கட்டிட்டு போனாங்கன்னா அவங்க முக்குளத்தோர், பச்சை கலர்ல கட்டிட்டு போனாங்கன்னா அவங்க தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கயிறு இருக்கு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கயிறு இருக்கு. இதை நீதிபதி சந்துரு கமிட்டி வந்து கண்டிக்கிறாங்க. நீதிபதி சந்துரு சொல்றாரு பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி கயிறு கட்டக்கூடாதுங்கிறாங்க. ஆனா இந்த கயிறு கட்டிட்டு தான் போறாங்க. ஏன் எப்படி கட்ட முடியுது? மத்தியில ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய பாஜக போன்ற கட்சிகள் இந்த அடையாளங்களை நீங்க அழிக்காதீங்க, விபூதி பூச்சிட்டு தான் வருவாங்க, கோயில்ல போனா கயிறு கட்டிட்டு தான் வருவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவர்கள் அதை ஆன்மீகமாக பாக்குறாங்க. அந்த ஆன்மீகத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஜாதிய விஷயங்கள் வந்து வெளியில அவர்களுக்கு தெரிந்து பேசுறாங்களா தெரியாமல் பேசுறாங்களான்னு தெரியாது. பட் இது எல்லாமே தவிர்க்கப்படணும். ஜாதிய வன்மத்தோடு பள்ளிக்கூடத்துல ஏற்று சீருடை போடுறோம், ஆளுக்கு ஒரு கலர்ல சட்டை போட்டு போலாமே. பள்ளிக்கூடத்துல ஏன் ஒரு ஒழுங்குமுறை இருக்கு? ஏன் வந்து போகிற பொழுது வெள்ளை சட்டை அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தட் ஏன் ஃபாலோ பண்றோம்? கல்லூரிகள்ல ஏன் ஒரு யூனிஃபார்ம் முறை இன்னைக்கு வந்திருக்கு? அதே போன்றுதான் எந்த மத அடையாளங்களும் உள்ள தேவையில்லை. பெருமாளை கும்பிடுறியா, சிவபெருமானை கும்பிடுறியா, நீ முஸ்லிமா, நீ குல்லா போட்டுக்கிறியா, என்ன வேணுமோ செய்துக்க, சிலுவையை கழுத்துல போடணுமோ அப்படி எல்லாம் வீட்டுல வச்சுக்க. பள்ளிக்கூடம் என்று வருகிற பொழுது அது ஒரு குடை, அது ஒரு அமைப்பு, அது ஒரு ஆர்கனைசேஷன். அந்த தெளிவு இருந்தா போதும். அதைத்தான் நமக்கு கல்வி கற்றுத்தரணும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை தான் கல்வி தரணும். இப்ப நம்ம வெளியில இருந்து பாக்குறவங்க சொல்லிடலாம் கயிறு கட்டிட்டு வரக்கூடாது பள்ளிக்கூடத்துக்குள்ள, வெளியில இருந்து பாக்குறவர்கள் சொல்லிடலாம் அது தப்பு, ஆன்மீக அடையாளங்களை அழிக்க கூடாது. ஆனால் இங்க உள்ள ஆன்மீகம் என்கிற பெயர்ல ஜாதியம் விரவி கிடக்கிறதுனால அது ஆபத்துங்க. திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர் டாக்டர் ராமானுஜம் வந்து அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. திருநெல்வேலி வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு மோசமான ஊர் இல்ல, அதை விட மோசமான ஊர் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. திருநெல்வேலி பகுதியில இந்த ஜாதி ஆதிக்கம் இவ்வளவு இறுக்கமா இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிற அந்த வன்முறைக்கும் என்ன காரணம்? நான் சொன்ன மாதிரிதான் ஒரு வேலை வாய்ப்பு போதிய அளவுல இல்லைல்ல. உங்களுக்கு இளைஞர்களுடைய சிந்தனையில ஒரு மாற்று கருத்து, மாற்று விஷயம் எதுவுமே இல்லைல்ல. இன்னைக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு சமூக வலைதளங்களுடைய காலத்துல நம்ம இருக்கோம். ஒரு காலகட்டத்துல ஜாதிய வன்மங்கள் அங்க அதிகமா நடந்துச்சு. அன்னைக்கு வந்து தொழில்நுட்பங்கள் வளராத காலம், படிக்காத காலம். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா படிக்கவும் செய்யறாங்க, நல்ல எல்லா சமூகத்திலையும் படிக்கிறாங்க. ஆனா ஏன் இந்த மாதிரி வன்முறைகள், ஜாதிய வன்மங்கள் மட்டும் தீரவே மாட்டேது? நம்ம ஒரு உதாரணமா ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கவின் எடுத்துக்கிட்டாலே 1,73,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு ஐடி கம்பெனில. 1,73,000 ரூபாய்ங்கிறது எவ்வளவு பெரிய சம்பளம், அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய வாழ்வாதார இழப்பு. இதுல அவருடைய தம்பி பிரவீனா ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறாரு. சோ இப்படியான இளைஞர்கள் இன்னைக்கு அங்க பட்டியல் சமூகத்துல இருந்து, முக்குளத்தூர்ல இருந்து, அங்க இருக்கக்கூடிய நாடார் சமூகம் வரை எல்லாருமே இன்னைக்கு படித்தவர்களா தான் இருக்காங்க திருநெல்வேலியில. கல்வியில எல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆனா அங்க பிரச்சனை என்னன்னா, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதளங்கள்ல ஜாதிய பெருமை பேசுறதுக்குன்னு பல குழுக்கள் இருக்கு அந்த மாவட்டத்துல. நீங்க வந்து ஒரு தனிநபரை பாத்தீங்கன்னா கூட ஒரு 4 வாட்ஸ்அப் குரூப்பா தான் அவங்க ஜாதி சார்ந்த குழுக்கள்ல இருக்காங்க. இது எல்லாமே முதல்ல அபத்தமானதுங்கிற ஒரு ஜாதிய மனநிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு விதைக்கப்படுது. நீங்க வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலிய மாதிரி சிலைகள் எல்லா ஜாதிய தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய, நாம் ஜாதிய தலைவர்கள் அவர்கள் சுருக்கிட முடியாது. அவர்கள் சேவை செய்ததுதான் பொது சமூகத்துக்கு, எல்லாருக்குமான சேவை. ஆனா திருநெல்வேலியை பொறுத்தவரை அது யாரா இருந்தாலும் ஜாதிய தலைவர்கள் நினைச்சுக்கிறது, இந்த மாதிரி அவர்கள் கனெக்ட் செய்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை தருது. அப்ப நம்ம வந்து கல்வியை தாண்டின, படிப்பை தாண்டிய ஒரு விஷயம் இருக்கு. வெறுமனே படித்தால் மட்டும் போதாது, மாற்று சமூகத்தினரோடு நட்போடு இருப்பாங்க. இன்னொன்று, நம்ம திருநெல்வேலி வந்து நம்ம ஒரு எதுகை முனையாட்டு சொல்லுவாங்க உண்டு, அல்வாவுக்கு மட்டும் இது ஃபேமஸ் இல்ல, அறிவாளுக்கு தான் ஃபேமஸ் அப்படிம்பாங்க. ஆனா உண்மையிலேயே அங்க இருக்கிறவர்கள் வெள்ளந்தி மனிதர்கள், உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனிதர்கள் திருநெல்வேலியில. நான் அங்க வந்து திருநெல்வேலியில் படித்திருக்கிறேன், கல்லூரி காலம் ஃபுல்லா திருநெல்வேலியில தான் படித்தேன். அவ்வளவு அன்பா இருப்பாங்க. மற்றவர்களுக்கு பிரச்சனைனா முன்வரிசையில் வந்து நிற்பாங்க, எல்லாமே சரிதான். ஆனால் அவர்களுக்குள்ள அந்த ஜாதி என்கிற ஒரு கோடு மட்டும்தான் ஒரு அபத்தமான கோடாக மனதில் பதிஞ்சிருக்கும். ஒரு வீட்டில் போய் பெண் கேட்க போகிற இடத்துல நீ என்ன ஜாதி என்றால் பிரச்சனையே இல்லை. ஒரு வீடு வாடகைக்கு இருக்க போகிற இடமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்டு நீங்க போனா கூட திருநெல்வேலி கல்ச்சர் நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேஷுவலா கேட்கக்கூடிய கல்ச்சர் எல்லா சமூகத்திலையும் இருக்காங்க. இந்த சமூகத்துலதான், அந்த சமூகத்துலதான் அப்படின்னு நான் சொல்லல, எல்லா சமூகத்திலையும் அது விரவி கிடக்கு.
கடைகளுக்கு பேரே கூட அந்த அந்த முக்குல போனீங்கன்னா அங்க நாடார் கடை இருக்கும், அதுல இருந்து திரும்பினா ஒரு கோனார் வீடு வரும், அதுல இருந்து நேர போனீங்கன்னா அவர் வீடு வரும்னு சொல்லக்கூடிய கல்ச்சர் இன்னும் அந்த மண்ணில் இருக்கு. மற்ற பகுதிகளில் பிராந்தியத்துல அதை பார்க்க முடியாது. அட்ரஸ் சொல்லக்கூடிய தன்மையிலேயே ஒரு 4 ஜாதி பேர் கிராஸ் ஆகி போகும். அதை நம்ம கவனிச்சிருக்கோம் திருநெல்வேலி. அப்ப இங்க ஃபண்டமெண்டலாவே அடிப்படையில நிறைய மாற்றங்கள் செய்யணும். ஒரே நாள்ல நடந்துறாரு. எந்த ஒரு மாற்றமும் ஒரே நாள்ல நடந்துறாரு. அரசு ஜாதிகளை கடந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத போடணும். இன்னொன்னு இந்த குற்றச்சம்பவம் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை உணர்த்துது. அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய காவலர்கள் அந்தந்த மாவட்டத்துல பணி செய்யறதையே இது கேள்விக்குறியாக்குது. ஏன்னா பல காவலர்கள் ஜாதிய வன்மத்தோடு நடந்துக்கிறாங்க என்பது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் இப்ப அந்த சந்திரசேகர் போன்றவர்களே சொல்றாங்க. இந்த கவினுடைய அப்பா சொல்றாங்க. இதே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன் கொலை பண்ணியிருந்தா இரவோடு இரவாக போய் கைது செய்வீங்களே, இப்ப ஏன் செய்யல என்பது போன்ற கேள்விகளை கேட்கிறார். பட் சந்திரசேகருக்காக அனைத்து சமூகமும் பேசுகிறது. சந்திரசேகரும் தன்னுடைய வார்த்தையில் கவனமாக கையாளணும். ஏன்னா அவர் அனைத்து சமூகத்தையும் கேள்விக்குள்ளாக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாரு. ஏன் அந்த பொண்ணை கொலை பண்ணல என்பது வந்து கேட்கிறார். அது ஒரு பொது சமூகம் அவர்களுக்கு துணையாக நிற்கிறவர்களுக்கே ஒரு இது தந்துரும். சோ இந்த மாதிரி திருநெல்வேலி இருக்கு. இது மாறணும்னு சொன்னா நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். இங்க நிறைய தொழிற்கூடங்கள் வரணும். இளைஞர்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக இப்ப தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்கள் செய்யறாங்க. நாள் முதல்வர் திட்டமா இருக்கலாம், திறன் வளர்ப்பு பயிற்சி முகாம்களா இருக்கலாம். இதெல்லாம் திருநெல்வேலில இருந்து எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க, அதெல்லாம் ஊக்குவிக்கணும். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல ஊக்குவிக்கணும். பக்கத்துல கூடிய கன்னியாகுமரியை ஒப்பிட்டு பார்க்கணும். அவர்கள் எங்கேயோ போய் பார்க்க வேண்டாம். ஒரு சென்னையோடு ஒப்பிட வேண்டாம், மதுரை, திருச்சியோடு ஒப்பிட வேண்டாம். கன்னியாகுமரியில கூட அவ்வளவு ஜாதிய வன்மங்கள்லாம் இல்ல. கன்னியாகுமரியில ஒண்ணுமே இல்லை, ஜாதிய ஒண்ணுமே இல்லை. அங்க தேர்தல் நேரத்துல மட்டும் அங்க மத ரீதியாக ஓட்டு போடுவாங்க, அவ்வளவுதான். அப்ப இது போன்ற விஷயங்களை அலசி ஆராய வேண்டிய கடமை நெல்லை மாவட்ட நிர்வாகத்துக்கு இருக்கு. ஏன்னா அவர்கள் தான் இதை செய்ய முடியும், அரசோட கவனத்துக்கு கொண்டு போக முடியும்.